என்னிலும் மேலான கனத்துக்குரிய அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர், FGPC ஜெப வீடு, கேட்டவரம் பாளையம். இன்றும் ஒரு கருத்துமிக்க கதையை சொல்லி உங்களை சிந்திக்க தூண்டுகிறேன். ஒரு சகோதரி வேகமாக வந்து அந்த மளிகை கடையிலே புகுந்து அந்த மளிகை கடையின் ஓனரை பார்த்து, ஐயா, நான் நேற்று மளிகை ஜாமான்கள் வாங்கி கொண்டு போகும்போது ஒரு 10 ரூபாய் உங்களுடைய பணம் என்னிடத்தில் அதிகமாய் இருந்தது. அதை நான் கவனிக்காமல் வீட்டுக்கு போயிட்டேன். அந்த 10 ரூபாயை நான் திரும்ப கொண்டு வந்து உங்களிடத்தில் கொடுத்து விட்டு போகலாம் என்று நேற்றும் வந்தேன். நேற்று நீங்கள் கடை சாத்திட்டீங்க. மறுபடி நான் போயிட்டு திரும்ப இன்றைக்கு வரேன். 4 கிலோமீட்டர் தூரம் அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்து வர்றேன்னு சொன்னாங்க. உடனே அந்த கடைக்காரர் கேட்டார், ஏம்மா, இந்த பணம் 10 ரூபா தானே, இதை கொடுக்காமல் இருந்தால் கூட ஒன்றும் ஆக போகிறதில்ல, எனக்கும் இது ஒரு பெரிய இழப்பு இல்லை, ஏன் இந்த 10 ரூபாயை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க வந்தீங்க, அவ்வளோ அவசரமாக அவ்வளோ தூரத்துலேருந்து ஏன் நடந்து வந்தீங்கன்னு அவர் கேட்டார். கேட்ட உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா, எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். அவர் இருக்கும்போது எனக்கு ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லுவார். அடுத்தவருடைய பொருள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு பொருளை நான் அபகரித்து கொண்டால் நம்முடைய பிள்ளைகளை அது பிந்தின நாட்களில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் என் பிள்ளைகளை அந்த 10 ரூபா பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களிடத்தில் இதை கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த சகோதரி போயிட்டான். இவர் ஜாமானை எடுத்து அடுக்கி கொண்டிருந்தவர், அந்த மளிகை பொருட்களை எடுத்து அடுக்கி கொண்டிருந்தவர் திடீரென்று யோசனை பண்ணி கொண்டு சேரில் உட்கார்ந்தார். சற்று நேரம் சிந்தித்தார். சிந்தித்த உடனே அவர் தன்னுடைய அந்த கல்லாப்பட்டியிலிருந்து ஒரு 350 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சைக்கிள் எடுத்துக்கொண்டு வேகமாக போனார். 3வது தெருவில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் அவர் கதவை தட்டினார். அவர் நல்ல ஒரு வசதியான ஒரு வீடு. அந்த வீட்டில் போய் கதவை தட்டினோடனே அவங்க கதவை திறந்தாங்க. கதவு திறந்தோடனே அந்த வீட்டுக்காரர் பார்த்துட்டு, என்ன கடைக்காரரே, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அண்ணா, ஒரு நேற்றைய தினத்தில் நீங்கள் ஒரு 2000 ரூபாய்க்கு நட்ட பொருள் வாங்கினீங்க. அந்த பொருள் வாங்கினதில் 350 ரூபாயை நான் அதிகமாக வாங்கிட்டேன். அதை நான் மனசில் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போது அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு கொடுக்கும்போது, என்ன சார், நான் வாங்கியிருப்பேனே, அல்லது அப்புறமா நீங்கள் கொடுத்துருக்கலாமே, ஏன் இதை எங்கிட்ட அவ்வளோ அவசரமாக கொண்டு வரீங்க, காலையில் கடை இப்போ தானே திறந்துருப்பீங்கன்னு. அப்போது அந்த மளிகை கடைக்காரர் சொன்னார், ஐயா, ஒன்றும் இல்லை, என்னுடைய மனசை பாதித்த ஒரு விஷயம். என்னுடைய பணம் என்கிட்ட இருக்குது. உங்கள் பணம் என்கிட்ட வந்ததுனால அந்த பணத்தை நான் அபகரித்து ஏமாற்றி பேசாமல் இருந்திருந்தேன்னா அது என் பிள்ளைகளை பாதிக்குமே அப்படின்ட்டு தான் இந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த வீட்டுக்காரரும் என்ன பண்ணார், அதை வாங்கிட்டு உள்ளே போய் பணத்தை வச்சுட்டு கதவை சாத்திட்டு யோசித்து பார்த்தார். யோசனை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்து ஒரு சட்டையெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு அக்கௌண்ட் புக்கு கையில், அவருடைய பேங்க் அக்கௌண்ட் புக்கை எடுத்துக்கிட்டு வேகமாக போனார். வேகமாக போய் பேங்க்கில் ஒரு 8 லட்சம் ரூபா பணத்தை எடுத்தார். எடுத்துகிட்டு வேகமாக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போய் அங்கே இருக்கிற ஒரு சகோதரிகிட்ட கொடுத்து, அம்மா, இந்த பணத்தை நான் உங்கள் வீட்டுக்கார்ட்ட வாங்கினேன். வாங்கும்போது எனக்கும் அவருக்குமே அல்லாமல் வேறு யாருக்கும் இந்த பணம் வாங்கினது தெரியாது. அப்படி இருந்தும் அந்த பணத்தை நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அது நான் மறைக்கணும்னு யோசித்தாலும் என்னுடைய மனசாட்சி விடலை. அதனால் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாதோ அப்படின்னு நான் நினச்சி என்ன பண்ணேன், அந்த பணத்தை உங்கள்கிட்ட வட்டியோடு கொண்டு வந்து கொடுக்குறேம்மா. உங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் 8 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வாங்கினேன். அதனுடைய வட்டி இவ்வளோ காலத்துக்கு 8 லட்ச ரூபா. அதை நீ வாங்கிக்கணுமா, தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்கோ. உங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. ஆனாலும் இதை கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிகிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு அவர் சந்தோஷமாக திரும்பி போனார். அந்த சகோதரி வேறு யாரும் இல்லை, இந்த மளிகை கடையில் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து 10 ரூபாயை ஒப்படைச்சிட்டு போன
அந்த விதவை சகோதரி தான். அவங்க வேலை செஞ்சு பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 8,00,000 ரூபா அவங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு வரவாக அவங்களுக்கு அது அமைஞ்சது. இந்த கதை உங்களுடைய இருதயத்தில் எதை சிந்திக்க தூண்டுகிறது என்பதை நீங்களே யோசித்து அதை உங்கள் மனதிலே உருவாக்கி கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கருத்துமிக்க கதையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.